அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்று அரிதிலும் அரிதான நெருப்பு வளைய சூரிய கிரகணம் உலகம் முழுவதிலும் நிகழ இருக்கு. மேலும் அன்றைய தினம் அமாவாசை. சூரிய கிரகணமும் அமாவாசையும் ஒரே நாளில் நிகழ இருக்கு. அப்படிப்பட்ட அரிதான நிகழ்வு 12 ராசிகள் மீது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17 அன்று நடைபெற இருக்கிற வளைய சூரிய கிரகணம் உலகம் முழுவதிலும் கவனம் இருக்கும் ஒரு விண்வெளி நிகழ்வாக இருக்குது. இந்த வளைய சூரிய கிரகணம் நெருப்பு வளையம் என்ற பெயராலும் அறியப்படுது. காரணம், சந்திரன் சூரியனின் முன் வந்து அதன் மையப்பகுதியை மறைக்கும் போது சூரியன் முழுமையாக மறையாமல் சந்திரனை சுற்றி பிரகாசமான ஒளிவட்டம் தென்படும். இந்த வகை கிரகணம் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையில் சற்று தொலைவான நிலையில் இருக்கும்போது நிகழுது. இந்த நேரத்தில் சந்திரன் வானில் சூரியனை விட சற்று சிறியதாக தோன்றும். இதனால் சூரியனை முழுவதுமாக மூட முடியாமல் அதன் வெளிப்புற ஒளி வளையமாக தென்படுது. இதுவே வளைய சூரிய கிரகணத்தின் முக்கிய அடையாளமாக சொல்லப்படுது. வானத்தில் ஒளிரும் வளையம் தோன்றும் காட்சி வானவியல் உலகத்தில் மிகவும் அழகான காட்சிகளில் ஒன்றா கருதப்படுது. இந்த கிரகணத்தின் போது முழு சூரிய கிரகணத்தை போல வானம் முற்றிலும் இருளடையாது. பகல் நேர ஒளி தொடர்ந்தே இருக்கும். ஆனால் சூரியன் ஒரு ஒளிரும் வளையமாக சந்திரனை சுற்றி தெரியும். இந்த காட்சி அழகை மட்டுமல்லாமல் சூரியனின் வெளிப்புற அடுக்குகள் குறித்து ஆய்வு செய்யும் வானவியலாளர்களுக்கும் அறிவியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. உச்சகட்டத்தில் சந்திரன் சூரியனின் மையப்பகுதியில் கிட்டத்தட்ட நிலை பெற்றது போல தோன்றும். சூரிய ஒளியை வளையத்தின் வழியாக சந்திரனின் விளிம்பில் தெளிவாக காணப்படும். சில நேரங்களில் கிரகண காட்சிகள் காணப்படும் சிறிய வளைவு போன்ற தோற்றம் மேற்பரப்பை கடக்கும் போது பூமி சுழலும் தன்மையால் உருவாகும் இயல்பான விளைவுதான். இந்த வளைய சூரிய கிரகணத்தின் முழு காட்சி பூமியின் ஒரு குறுகிய பாதையில் மட்டும்தான் தென்படும். அந்த குறிப்பிட்ட பாதையில் உள்ள பகுதிகளில் இருக்கிறவங்க முழுமையான நெருப்பு வளைய காட்சியை காண முடியும். அந்த பாதைக்கு வெளியே உள்ள பகுதிகளில் இருக்கிறவங்க பகுதி கிரகணத்தை மட்டும்தான் காண முடியும். அதனால் இந்த நிகழ்வை முழுமையாக காணும் வாய்ப்பு எல்லோருக்குமே கிடைக்காது. மேலும் இந்த கிரகணம் உலகின் ஒரு பகுதியில் தொடங்கி பூமியின் சுழற்சியுடன் சேர்ந்து மற்ற பகுதிகளுக்கு நகரும். சர்வதேச நேரப்படி காலை நேரத்தில் தொடங்கி மதியம் மற்றும் மாலை நேரங்களில் உச்சத்தை அடையும். இந்திய நேரப்படி பார்த்தா இந்த நிகழ்வு பிற்பகல் முதல் மாலை நேரம் வரை நடைபெறும் காலகட்டத்துடன் ஒத்துப்போகுது. ஆனால் இந்த நேரங்கள் கிரகண பாதையில் உள்ள பிற நாடுகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வளைய சூரிய கிரகணம் இந்தியாவில் காணப்படாது. புதுடெல்லி உள்பட இந்தியாவின் எந்த பகுதியிலுமே இந்த கிரகணத்தின் வளைய அல்லது பகுதி காட்சிகள் தென்படாது. சந்திரனின் நிழல் உலகின் வேறு பகுதிகளில் வழியாக மட்டுமே செல்லும். இதனால் இந்திய வானவியல் ஆர்வலர்கள் நெருப்பு வளைய காட்சியை நேரடியாக காண முடியலனாலும் உலகளவில் இது 2026ஆம் ஆண்டின் முக்கியமான வானவியல் நிகழ்வுகளில் ஒன்றா இருக்க போகுது. மேலும் பிப்ரவரி மாதத்தில் 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ இருக்கு. முக்கியமாக இந்த கிரகமானது கும்பராசியில் நிகழுது. ஜோதிடத்தின்படி இந்த சூரிய கிரகணம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. எதிரியாக கருதப்படும் சனி பகவானின் ராசியில் நிகழும் இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் சிலருக்கு சிறப்பாக இருந்தாலும் சிலருக்கு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் வகையில் அமையும். மேலும் ஒவ்வொரு முயற்சியிலுமே தோல்வியையும் அவங்க சந்திக்கக்கூடும். வேத நாட்காட்டியின்படி 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழுது. அதுவும் இந்த கிரகணம் மாலை 5:30 மணிக்கு தொடங்கி இரவு 7:57க்கு முடிவடைய போகுது. இப்போது 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் எந்த ராசிக்காரர்களுக்கு மோசமாக இருக்க போகுது, எந்த ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த நிகழ்வு காலமானது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் ரெண்டுலேயுமே கவனம் செலுத்த வேண்டிய காலமாக பார்க்கப்படுது. பதற்றத்தை அளிக்கும் விஷயங்கள்ல இருந்து விலகி இருங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை உணவு வழக்கத்தை கடைபிடிங்க. ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழி காணுங்க. மேலும் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் வளர்ச்சி காணும் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுதுங்க. தொழில்முறை வாழ்க்கையில் உங்கள் திறமைகளை நிரூபிக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. உங்கள் உழைப்புக்கான பலன்கள் அடையும் வரை கடினமாக உழையுங்க. உரிமைகளை விட்டு கொடுக்காதீங்க. மேலும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவு ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பருவநிலை மாற்றத்தின் காரணமாக சளி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள்லாம் வரலாம். இருந்தாலும் கூட இந்த பிரச்சனைகள் எளிதில் சமாளிக்கக்கூடிய எளிய பிரச்சனைகளாக தான் இருக்குது.
கூர்மையான பொருட்களை கவனமாக கையாளுங்க. எதிர்பாராத விபத்துன்னு நிகழ வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சிறு குழந்தைகளின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. வீட்டில் இருக்கும் பெரியவர்களை மாதாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு அழைச்சிட்டு போங்க. முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது மூலமாக எதிர்வரும் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். மேலும் காதல் வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது காதல் துணையிடமிருந்து உங்களுக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும் போகும் ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. உங்கள் மனசில் இருக்கும் உணர்வுகளை வெளிப்படையாக நீங்கள் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் காதல் துணையை நல்ல மனநிலையில் வச்சுருக்க முயற்சி செய்யுங்க. காதல் உறவில் இனிமையான தருணங்களை தக்க வைக்க முன்னாள் காதல் வாழ்க்கை குறித்து பேசாமல் இருக்கிறது நல்லது. கடந்த கால பிரச்சனைகள் குறித்து பேசாமல் இருக்கிறது எப்போவுமே நல்லது. திருமணம் முடித்த துலாம் ராசி பெண்கள் தங்கள் புகுந்த வீட்டில் இருக்கும் நபர்களோட பரஸ்பர புரிதலோட கூடிய இனிமையான உறவை உண்டாக்குவாங்க. குறிப்பாக தனது மாமியாரோட சுமூகமான உறவை உண்டாக்குவாங்க. மேலும் தொழில் வாழ்க்கை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, தொழில்முறை வாழ்க்கையில் தங்கள் திறமைகளை நிரூபிக்கும் ஒரு காலமாக இது இருக்க போகுது. குறிப்பாக குழுப்பணியில் சிறந்து விளங்குவாங்க. கூட்டாண்மையில் தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலில் சாதனைகள் பல செய்யும் ஒரு காலமாக இது இருக்க போகுது. அலுவலக பணியில் இருக்கும் நபர்கள் தங்கள் உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சில முக்கியமான பணிகளை செய்வாங்க. நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய முடிவுகளையும் எடுப்பாங்க. மேலும் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான பண உதவிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புதிய திட்டங்களை தொடங்கும் வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். கடன் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபடலாம். வரி தொடர்பான சிக்கல்கள்லேருந்து விடுபடலாம். நம்பிக்கையோடு இருங்க. எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வாங்க. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்ட திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வேலை அல்லது மத சம்பந்தமான பயணங்கள்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும். உங்கள் புத்திசாலித்தனமும் கவர்ச்சியான ஆளுமையும் உங்கள் எதிரிகளை சமாதானப்படுத்துறதுக்கு உதவும். உங்கள் தாயோட நல்லுறவை நீங்கள் பேணுங்க. இல்லைன்னா சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். மற்றவர்களின் உணர்வுகளை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்குவீங்க. உங்கள் மனம் கொஞ்சம் நிலையற்றதாக சஞ்சலமாக இருக்கலாம். நிதானமாக இருங்க. மேலும் புதிய வாய்ப்புகள்லாம் கைக்கூடி வரப்போகுது. ராசி அதிபதி சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு மற்றும் புதனுடன் சஞ்சரிக்கிறார். உங்களின் பலமும் வளமும் அதிகரிக்கப் போகுது. வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாக போகுது. பெயர் புகழ் அந்தஸ்து உயர்ந்து சமுதாயத்தில் நல்லதொரு இடத்தை நீங்கள் பிடிக்க போகிறீங்க. எதுலேயுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கும். மேலும் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்டு பங்கு சந்தை போன்ற துறையில் இருக்கிறவங்க அதிர்ஷ்டமான லாபகரமான பலனை உங்களுக்கு கிடைக்கும். பணி சுமைகள் குறைஞ்சு மன நிம்மதியோட பணிபுரிய முடியும். உங்களால் நிலவி வந்த தேக்கங்கள்லாம் விலகி லாபங்கள் கிடைக்க போகுது. உங்களுக்கு பெரிய முதலீடுகளை நீங்கள் ஈடுபடுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும். உங்களால் பிரிந்து சென்ற உறவுகள்லாம் உங்களை தேடி வர போகிறாங்க. சிலருக்கு புத்திர பாக்கியம் அடைய செயற்கை கருத்தரிப்பு முறையை கூட நீங்கள் அணுகலாம். பெண்களுக்கு ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கும் ஆர்வம் அதிகரிக்க போதுங்க. தினமும் மாலை வேளையில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட கடன் தீர்ந்து தாராள தனவரவு உங்களுக்கு உண்டாகும். மேலும் உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்க போதுங்க. சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் வேலையில் சவாலாக இருக்கும். உத்தியோகத்தில் சில மாறுதல்கள் கூட வரலாம். ஆனால் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு தள்ளி போகலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்குங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள்லாம் நீங்கள் போதுங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேன்மையான நிலை ஏற்படுங்க. பதவி மாற்றம் சம்பள ஏற்றம் கிடைக்க பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். புதிய திட்டங்கள் போடுறதுக்கு ஏற்ற நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் தீரப்போகுது. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தீரும். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மேலும் குடும்பத்துக்காக நீங்கள் பணவரவை அதிகரிக்க கவனம் செலுத்தி முழுமையாக பாடுபடணும். மேலும் கலைத்துறையினர் பணவரவை அதிகரிக்கிறதுல வெற்றி காண்பாங்க. புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இறங்கணும். மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி நல்லது கெட்டது கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால பிள்ளைகளின் ஆசைகளை நிறைவேற்ற நீங்கள் அக்கறையோடு செயல்படுவீங்க. நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குதாரர்களை கையாளுற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக ரொம்பவே உழைக்க வேண்டியதாக இருக்கும். பண விஷயத்தில் நிதானமாக இருக்கணும். மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். மேலும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல உங்களுக்கு நேரிடுங்க.
பணம் வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைக்கிறதுல தாமதம் போன்றவெல்லாம் ஏற்பட்டாலும் கூட தொழில் வியாபாரம் சீராக நடக்குங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு, கூடுதல் பொறுப்புகள்லாம் உண்டாகலாம். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க நீங்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து செல்வதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாயிடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கும். பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைப்பட்டு பின்னாடி நல்லபடியாக நடந்து முடியும். மனசில் எதை பற்றியாவது சிந்திச்ச வண்ணமாக நீங்கள் இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு காணப்படுங்க. கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். மேலும் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு விருது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வாய்க்கு ருசியான உணவு நீங்கள் உண்ண போகிறீங்க. காரிய தாமதம், உடல் சோர்வு, வீண் பகை போன்றவையெல்லாம் ஏற்படலாம். உங்களை கண்டு அடுத்தவங்க பொறாமப்பட கொடுங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக நீங்கள் அலைய வேண்டியதாக இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து பேசுகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளை அனுசரித்து போங்க. அது மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க. மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்களால் டென்ஷன் உண்டாகலாம். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே கோபமான பேச்சு விடுத்து அமைதியாக எதையுமே எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது நல்லது. பிள்ளைகளின் நலனுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாக இருக்குங்க. மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் நிதானமாக இருங்க. திடீர் செலவுகள்லாம் உண்டாகும். விருது நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. மாணவர்களுக்கு பாடங்களை ரொம்பவே கவனமாக படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். சக மாணவர்களுடன் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. மேலும் விசாகம் நட்சத்திரம் 1-2-3 பாதக்காரர்களுக்கு எல்லா இடையூறுமே விலகும். எல்லாவற்றிலுமே லாபம் கிடைக்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்பை பெறுவீங்க. நீங்கள் உங்களுடன் கருத்து வேற்றுமையெல்லாம் ஏற்பட்டு பிரிந்து போனவங்க மீண்டும் உங்களை நாடி வருவாங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளை சிரமம் இல்லாமல் செஞ்சு முடிப்பாங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாக கூட இருக்குங்க. மேலும் பரிகாரமாக நீங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க. குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கல்வியில் தடை எல்லாமே விலகும். எதுலேயுமே நன்மை உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.